சந்திரசேல படலத்தில் சில பதிப்புகளில் சந்திரசேல படலம் என்றும் வரைக்காட்சி படலம் என்றும் இரண்டு படலங்களாகவும், சில பதிப்புகளில் வரைக்காட்சி படலம் என்றும் ஒரு படலமாகவும் இருக்கின்ற இந்த 77 பாடல்களை கொண்ட இந்த பகுதியை இன்று முடிக்கப்படுகிறோம். அலங்கலில் தோன்றும் பொய்மை அரவண பூதமைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வைக்கும் கலங்குவது எவரை கண்டால் அவரென்றே கையில் ஏந்தி இலங்கையை பொறுதார் மறைகளுக்கு இறுதியாவார். படித்தோம். கோயார் வட கொழுங்குவடு ஒளிதர நிவந்த ஆவி வேட்டன வரிசலை அனங்கன் மேல் கொண்ட பூவை ஆட்சியர் முளைசேர் புயத்தொடும் பூட்ட தேவதாரத்தும் சந்தினும் பூட்டின சிலமா நேரொடுங்களில் பகையினை நீதியால் வெல்லும் சோர்விடம் பெறா உணர்வினன் சூழ்ச்சியைப் போல காரொடும் தொடர் கவட்டு எழில் மராமரக் குவட்டை வேரொடும் கொடு கிரியென நடந்தது ஓர் வேழம் திரண்ட தாளொடும் செரிப்பனை மருதிடை ஒடிய புரண்டு பின்வரும் உரலோடு போனவன் போல உருண்டு கால் தொடர் பிறகீடு தரியோடு ஒருங்கே இரண்டு மாமரம் இடையிற நடந்தது ஓர் யானை கதங்கொள் சீற்றத்தை ஆற்றுவான் இனியன கழறி பதங்கொள் பாகனும் மந்திரி ஒத்தனன் பன்னூல் விதங்களால் அவன் மெல்லன மெல்லன விளம்பும் இதங்கள் கொள்கிலா இறைவனை ஒத்ததோர் யானை மாறு காண்கிறதாய் நின்று மழையென முழங்கும் தாறு பாய் கரி வன கரி தண்டத்தை தடவி பாறு பின் செல காலென செல்வது பண்டு ஓர் ஆறு போகியவாறு போமாறு போன்றதுவே. முதல் 5 பாடல்கள் இப்போது யானைகளுடைய வர்ணனையோடு தொடங்குகிறது. இந்த படலம் முழுக்கவே வர்ணனை பகுதி தான். இதில் ஏராளமான வேதாந்த கருத்துக்களும் காட்சி வர்ணனையும் இடம்பெற்றிருக்கிற பகுதி. இதில் கதைக்கு நேரடியான தொடர்புள்ள சம்பவங்கள் ஏதும் கிடையாது. இது கவிச்சுவைக்காக சேர்க்கப்பட்டிருக்கின்ற படலங்கள் இவெல்லாம். இந்த கோவையார் வட ஒழுங்கொழுது ஒளிதர நிவந்த ஆவி வேட்டன வரிசிலை அனங்கன் மேல் கொண்ட பூவை வாய்ச்சியர் முளைச்சியர் புயத்தொடும் பூட்ட தேவதாரத்து சந்தினும் பூட்டின சிலமா முத்து வடம் முதலியவற்றை நிரம்ப அணிய பெற்றுள்ளவர்களும் வட திசையிலே உள்ள செழித்த மேருமலையும் தனக்கு ஒப்பாகாமல் ஒடிந்து போய்விடும்படி நிவந்த ஓங்கிய தமது காதலின் உயிரை கொள்ளை கொள்ள விரும்பியன வரிசிலை அனங்கன் மேல் கொண்ட கட்டமைந்த வில்லையுடைய மன்மதனை தம்மிடத்து கொண்டிருப்பவனும் ஆகிய நாகன வாய்ப்புள்ளை போன்ற இனிய சொல்லை சொல்கின்ற மடந்தையர் சிலர் புயத்தொடும் பூட்ட ஆகாயத்து அளாவிய ஆலமரத்தின் செழித்த கிளைகள் ஒடியும் ஓங்கியனவும் ஆவி வேட்டன கட்டமைந்த வில்லையுட மன்மதன் போன்ற வீரனை தம்மீது கொண்டிருப்பவனுமான சில மாசில் யானைகள் தேவதாரு மரங்களிலே சந்தன மரங்களிலும் கூட்டப்பட்டன. இதனுடைய எளிமையான பொருள் என்னன்னா, இவருடைய அந்த யானைகளின் மேல அமர்ந்திருந்த பெண்கள் கீழே இறங்குறாங்க. கோலை ஆர்வட கொழுங்குவடு ஒடிதர நிவந்த அவங்க அப்படி இறங்கும் பொழுது அவருடைய மார்பகங்கள் அவருடைய கணவர்கள் மீது அழுந்துகின்றன. தொழில் அதனால்தான் அனங்கன் வரிசிலை அனங்கன் தன்னுடைய
வில்லுக்கு வேலை கொடுப்பது வர மார்பாக தனங்கள் அவர்களுடைய மார்பில் அழுந்துகின்றன. கீழே இறங்கும் யானை உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்களை பிடிச்சிட்டு கீழே இறங்கணும். அப்படி இறங்கின உடனே சில யானைகளை தேவதாரு மரங்களிலும் சந்தன மரங்களிலும் கட்டினார்கள். முதல் பாடம். தேர் ஒடுங்கலில் பகையினை நீதியால் வெல்லும் சோர்விடம் பெறா உணர்வினன் சூழ்ச்சியே போல காரொடும் தொடர் கவட்டு எழில் மராமர குவட்டை வேரிடும் கொடு கிரியன நடந்தது ஒரு வேடம். இது இன்னொரு யானையோட காட்சி. ஒரு யானை பகைவரை நீதியால் வெல்லுகின்ற தந்திரத்தை உணர்த்துகின்ற நல்லுணர்வுடைய அரசனது ஆலோசனையை போல மராமரங்களை வானத்தை அளவுகின்ற மராமரங்களை அடிப்பகுதியோடு கோடு அப்படின்னு சொன்னா அடிப்பகுதியோடு வேடும் கொடுப்ப வரித்துக் கொண்டு கிரியன நடந்தது. இது ஒரு ஓமை எப்படி பொருந்ததுங்க? ஓமை இங்க பொருத்தமா தோணலையே. அதாவது அரசனை போல மலையப்படும் இல்ல அவனுடைய சொல்ல கேளாத நல்லவனுடைய அரசனது சூழ்ச்சி போல பகைய ஒரு யானையானது நேர் ஒடுங்கலில் நேராக அடங்காத பகைவனை கெல்லுவது என்றால் அழிப்பது என்றால் சரியான உபாயத்தால் நேரடியான உபாயத்தால் அழிக்க முடியலன்னு சொன்னா அது வேறோடு சாய்ச்சிடு. அப்படி வேரோடு சாய்ப்பது போல இன்னொரு யானை கட்டின மரத்தை வேரோட பிடிங்கி போயிடும். கட்டுத்தறி அறுப்பது அது வந்து கந்தரு அப்படிங்கிறது நிறைய இடத்த பார்த்துனோம். இது வந்து மரத்தையே சாய்ச்சிட்டு போறது. திரண்ட தாள் நெடுஞ்செறி பனை மருதிடை ஒழிய புரண்டு பின்வரும் உரலோடு போனவன் போல உருண்டு கால் தொடர் பிறகிடு தரியோடும் ஒருங்கே இரண்டு மாமரம் இடையிற நடந்தது ஒரு யானை. புரியுது இல்லையா? என்னன்னு புரியுது இல்லையா? கிருஷ்ணனை யசோத உரலை கட்டி போட்ட உடனே என்ன பண்ண தவிழ்ந்தே போனார். தவிழ்ந்தே போற அந்த போற வழியில ரெண்டு மரங்கள் இருந்தது. மரங்களும் அதுல இந்த உடலை மாட்டி சாய்ஞ்சது. அந்த மாதிரி திரண்ட அடிப்பகுதியையும் செறிவான கிளைகளையும் உடைய ரெட்ட மருத மரங்களுக்கு இடையொடிய நடுவே முறிந்து விழும்படி புரண்டு தன்னோடு கட்டப்பட்ட உரலோடு தவழ்ந்து செல்கின்ற கண்ணனை போல ஒரு யானை இரண்டு மரங்களுக்கு நடுவே புகுந்து செல்லும் போது இரண்டு மரங்களும் ஒடிந்து விழுந்தன. இது கிருஷ்ணன் அந்த தவழ்ந்து செல்கின்ற கிருஷ்ணனை போல ஒரு யானை இரண்டு மரங்களை முறித்துக் கொண்டு இடை சென்றது. கதம் கொள் சீற்றத்தை ஆற்றுவான் இனியன கழறி பதம் கொள் பாகனும் மந்திரி ஒத்தன பல்நூல் நிறங்களால் அவன் மெல்லன விளம்பும் இதங்கள் கோள்களா இறைவன ஒத்தது ஒரு யானை. பாகன் வந்து நல்லதையெல்லாம் எடுத்து சொல்லி இதமொழிகளை எடுத்து சொல்லி அரசனுடைய கோபத்தை மாற்றுகின்ற மந்திரியை போல அமைச்சனை போல பாகன் ஹிதமான வார்த்தைகளை சொல்ல சொல்ல அதை கேட்காமல் அந்த சீற்றம் அடங்காமல் கதம் கோள் சீற்றத்தை ஆற்றுவதற்காக இனியன கழறி இனிமையான வார்த்தைகளை சொல்லி
பதங்குள் பாகனும் அந்த பாகன் மந்திரி ஒத்தன பல்நூல் விதங்களால் பற்பல நூல்களின் வழியாலே அவன் மெல்லன மெல்லன கொஞ்சமா கொஞ்சமா சாஃப்டஸ்ட் அந்த மாதிரி மெல்லன மெல்லன விளம்பும் விதங்கள் கொள்கிறா இறைவனை ஒத்தது. அவன் சொல்கிற ஹிதோபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கட்டுக்கடங்காமல் திமிரிக்கொண்டு கிளம்புகின்ற அரசனை ஒத்தது ஒரு யானை. மாறு காண்கிறதாய் நின்று மழை என முழங்கும் சாறுபாய் கரி மாறு காண்கிறதாய் நின்று மழையென முழங்கும் தாறு பாய்கரி வனகரி தண்டத்தை தடவி பாரு பின்சல கால் என செல்வது பண்டு ஓர் ஆறு போகிய ஆறு போன்றது. தனக்கு பகைவனை மாறு காண்கிறதாய் தனக்கு பகைவனை பகை ஏதையும் பகையாக எதையும் காண்கிலாததுவாய் நின்று மழை என முழங்கும் தாறு பாய்கள். தாறுனா முன்கோல், அங்குசம் சொல்றோமே, அங்குசம் முட்கோலை அடித்து வழியிலே செலுத்தப்படுகின்ற தாறு பாய்கறி வனகரி தண்டத்தை தடவி காட்டு யானையின் வழியை தடவிக்கொண்டு சென்று செல்லும் காட்சி எப்படி இருந்தது என்றால், பாரு பின் செல்ல கழுகுகள், பாருன்னா கழுகு, பாரு பின் செல்ல கால் என செல்வது, பருந்துகள் பின்னால் தொடர்ந்து வர காற்றை போல் விரைந்து செல்கிறது. எப்படி காட்டு யானைகள் போகின்ற பாதையில் அது போகிறது. பண்டு ஒரு ஆறு போகிய பருந்து பின் தொடர்ந்து வருமாறு காற்று போகிறதுன்னு அர்த்தம் இல்லையா? காற்றை பருந்து பின் தொடர்ந்து செல்வது போல இல்ல, பருந்தை தொடர்ந்து காற்று, பருந்தை தொடர்ந்து காற்று செல்வது போல, காற்றை விட வேகமா பறந்து, காற்றை விட வேகமாக பறந்து செல்வது போல அது இவன் செல்கிற வழியில செல்லாமல் காட்டு யானைகள் செல்கின்ற வழியில செல்கிறது. ஒரு ஆறு போகி ஆறு போன்றது. அந்த தார்பூச்சி இடையிற ரகம், இந்த தாறு வல்லின ரகம். அது தார்பூச்சி, இது தாரு. இதுல விஷயங்களை விறுவிறுன்னு பார்த்துட்டே போயிட்டான். இதுல நயம் பாராட்டுறதுக்கோ இதுல இருக்கிற வேதாந்த கருத்துக்களை விரிக்கிறதுக்கோ நமக்கு இப்போதைக்கு எது நேரம் போறாது. இந்த படலமும் இப்படிதான், இதற்கு அடுத்த படலமும் இப்படிதான், இதுக்கு அடுத்த படலும் இப்படிதான், 3 படமும் இப்படிதான் இருக்கும். விடுவிறு போயிட்டே இருக்கும். பார்த்த யானையின் பதங்களில் பார்த்த யானையின் பதங்களில் படுமதம் நார காத்த அங்குசம் நிமிர்ந்திட கால் பிடித்து ஓடி ஓடி பூத்த 7 இலை பாலையை பொடி பொடியாக காத்திரங்களால் தளத்தொடும் தேய்த்தது ஓர் களிறு. அழகு இல் யானைகள் அநேகமும் அவற்றிடை மிடைந்த திலக வாழ் நுதல் பிடிகளும் குருளையும் செறிந்த உளவை நீள் வனத்து ஊதமே ஒத்த அவ்வூத தலைவனே ஒத்து பொழிந்தது சந்திர சைலம். தெருண்ட மேலவர் சிறியவர் சேரினும் அவர்தம் மருண்ட தன்மையை மாற்றுவர் எனும் இது வழக்கே. உருண்ட வாய் தொறும் பொன்னுருள் உரைத்து ஓடி இருண்ட கல்லையும் தம் நிறம் ஆக்கிய இரதம். கொவ்வை நோக்கிய வாய்களை இந்திர கோபம் கவ்வி நோக்கின என்று கொள். காட்டு இனம் மயில்கள் நவ்வி நோக்கியர் நலம் கொள் மேகலை புலம் சாயல் செவ்வி நோக்கின திரிவன போல் வன திரிந்த.
உய்க்கும் வாசிகள் இழிந்து இள அன்னத்தின் ஒதுங்கி மெய் கலாபமும் குழைகளும் இழைகளும் விளங்க தொக்க மெல்மர நிழல்பட துவன்றிய சூழல் புக்க மங்கையர் பூத்த கொம்பு ஆம் என பொழிந்தார். பார்த்த அப்படின்னு சொன்னா பகுத்த, பிரிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். வரிசை வரிசையாக பிரிக்கப்பட்ட. பார்த்த யானை அப்படின்னு சொன்னா பகுக்கப்பட்ட யானைகள். வரிசை வரிசையாக 1-2 யானை இல்ல, ராஜாவோட யானை யானை கூட்டம் இருக்கிறது, பெரிய யானை கூட்டம் இருக்கு. பார்த்த யானையின் பதங்களில் படுமத நார, அந்த யானைகளின் பாதங்கள் வழியாக மத நீரானது ஒழுகி அந்த மத நீரின் நாற்றம் வீசவும் காத்த அங்குசம் நிமிர்ந்த கால் பிடித்து ஓடி. நிறையனும் அங்குசம் நிமிர்ந்து போனதே அப்படின்னு சீதையை பத்தி சொல்லும்போது, ராமனை பார்க்கும்போது சீதையை பத்தி சொல்லும்போது சொல்றான், வளையக்கூடாது செங்கோல், நிமிரக்கூடாது அங்குசம்னு சொன்னான். இப்ப என்னாச்சு, இந்த யானையோடைய அடங்காம இது திமிர்றதுனால அங்குசம் நிமிர்ந்தது. பார்த்த யானையின் பதங்களில் படும் மதம் நார காத்த அங்குசம் நிமிர்ந்திட கால் பிடித்து ஓடி. அந்த வாசனையை சுமந்து இந்த இடத்துல கால்னா காத்து, அந்த வாசனையை சுமந்து வருகின்ற காற்றை வரும் வழியை நோக்கி ஓடி பூத்த ஏழிலை பாலையை பொடி பொடியாக காத்திரங்களால் தளத்தோடும் தைத்தது ஒரு கழிவு. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். பாலை அப்படின்ட்டு ஒரு மரம், அது 7 பூவா 7 இலையா பூக்கும். அதனால்தான் நம்ம இசையமைப்புக்கே 7 ஸ்வரங்களுக்கு அந்த பாலைங்கிறது ஒரு பாலை பண் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. பாலை மரத்துல 7 இலையா, சாதாரணமா ஒரு கொத்துல 5 இருக்கும், எல்லா கொத்துக்களையும் 5 இலையா இருக்கும். இது 7 இருக்கும். அந்த பூத்த 7 இலை பாலை, அந்த பாலை மரத்தினுடைய மனம் இந்த யானை மரத்தின் மனத்தை ஒத்து இருக்கின்ற காரணத்தினால இது வெறி ஏறி போய் அங்குசம் நிமிருமாறு தன்னை விடுவித்துக் கொண்டு அந்த மரத்தை தேடிக்கொண்டு கால் காலால பொடி பொடிய நசுக்கினது ஒரு யானை. இது வரைக்கும் பார்த்து இருக்கிற எல்லா யானைகளும் கட்டுக்கடங்காத யானைகளாகத்தான் இருக்கு. வந்திருக்கு, இவ்வளவு தூரம் வந்திருக்கு, வந்து ரெஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க, பிரிச்சு விட்டுருக்காங்க. இது வரைக்கும் எல்லாம் ஒழுங்கா இருந்தது. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்னொன்னு அது அதனோட குணத்தை காட்டிட்டு போயிடும். அடுத்த பாடம், அழகில் ஆணைகள் அநேகமும் அவற்றோடு மிடைந்த திலத வாழ் நுதல் பிடிகளும் குருளையும் செறிந்த உலவை நீள் வனத்து ஊதமே ஒத்த அவ்வூது தலைவனே ஒத்து பொலிந்தது சந்திரசைலம். அந்த அளவில்லாத யானைகள் அநேகம், அளவிட முடியாம இன்யூமரபிள் யானைகள் அநேகமும் அவற்றிடை மிடைந்த திலத வாழ் நுதல் பிடிகளும். இந்த பிடிகள் பெண் யானை. திலத வாழ் நுதல் அப்படின்னு இருந்தாலும் அப்படி திலகம் அணிவிக்கப்பட்ட பெண் யானைகளும் குருளையும். இந்த இடத்துல குருளைன்னு சொன்னா சாதாரணமா சிங்க குட்டிக்கு தான் சொல்றது வழக்கம்.
யானை கண்டிருக்கும் குருளை என்று ஒரு பேர் உண்டு. அங்க வந்து ஆண் யானைகள், பெண் யானைகள், யானை குட்டிகள் இவை அனைத்தும் சேர்ந்து அந்த உலவை நீள் வனத்து ஊரவே ஒத்தது. யானைகள் வாழும் காட்டு யானை கூட்டத்தை ஒத்திருந்தது. இடம் பூராவே காட்டு யானை கூட்டம் இருப்பது போல காட்சியளித்தது. அந்த ஊர் தலைவனே ஒத்து பொழிந்தது சந்திரசைலம். சந்திரசைலம் யானை கூட்டத்தினுடைய தலைவனை போல விளங்கிட்டு அங்க இருப்பது பூராவே யானைகள் என்ற காரணத்தினால இப்ப யானை காட்சி பார்த்துருக்கோம். சந்திரசைலம் யானை கூட்டத்தின் தலைவனை போல காட்சி அளித்தது. அதாவது இங்க வந்து எல்லா யானைகளும் மலைகள் போல இருந்தாங்க, சின்ன சின்ன மலைகள். சின்ன தலைவனா பெரிய மலையா? பெரிய மலையா அருமை. ஒரு அவர் சொக்கரை எடுத்து கொடுத்தது போல இதெல்லாம் குட்டி மலை, அதெல்லாம் பெரிய மலை. யானை சந்திரமலை சந்திரசைலம் என்பது பெரிய யானைகள். தெரிந்த மேலவர் சிறியவர் சேரினும் அவர்தம் மருண்ட புன்மையை மாற்றுவர் எனும் இது வழக்கே. தெரிந்த தெளிவடைந்த தெளிவை அடைந்த மேலவர்கள் சிறியவர் சேரினும் அங்க இருக்கக்கூடிய ஒரு இச்சனாவை கவனிக்கணும். சிறியவர் சேரினும், சிறியவரிடத்தில் சேரினும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கணும். சிறியவரை சேரினும் அவர்தான் மருண்ட உண்மையை மாற்றுவார். இதை வந்து உள்டாட்சி சொல்றான். கன்றுடன் பன்றியுடன் சேர்ந்த கன்றும் கொள்ளும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவன் என்ன சொல்றான், பசுவோட சேர்ந்த கழுதையும் நல்லதாயிடும் அப்படின்னு சொல்ல. அந்த தன்மை மாதிரி என்ன ஆச்சா, மருண்ட புன்மையை மாற்றுவர் என்னும் இது வழக்கு. இப்படி ஒரு வழக்கு இருக்கிறது. இப்படி சொல்றது சரியானது கூட. வழக்கே என்னும் இது வழக்கே அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு வழக்கு இருக்குன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் என்று சொல்வதும் சரியானதே என்று சொல்லலாம். என்னன்னாக்க அந்த தேர் இருக்கு இல்லையா, ரதங்கள்லாம் பொன்மயமான ரதங்கள். அவை உருண்டு செல்லும் வழி நடுக பாறைகளிலே உருண்டு செல்கின்றன. அப்படி உருண்டு செல்லுகின்ற அத்தனை தடங்களிலும் பொன்னை தீற்றி விட்டு செல்கின்றன. தன் தன்மையை பாறைக்கு கொடுத்து விட்டு செல்கின்ற காரணத்தினால மேலவர் கீழவரை தன் தன்மைக்கு மாற்றும் தன்மையை போல தேர்கள் உருண்டு செல்லும் பொழுது தன்னுடைய துகளை அல்லது தீற்றலை அந்த பாறைகளின் மீது தீற்றிய வண்ணமாக சென்றன. இருண்ட கல்லையும் தன்னிறமாக்கிய இரதம். தெருண்ட மேலவர் சிறியவர் சேரினும் அவரது மருண்ட புன்மையை மாற்றுவர் எனும் இது வழக்கே. உருண்ட வாய்தரும் எந்தெந்த பக்கத்தெல்லாம் உருண்டுதோ அந்தெல்லாம் பொன் உருளைத்து ஓடி பொன் உரைத்து ஓடி உராய்ந்து கொண்டு ஓடி இருண்ட கல்லையும் தன்னிறமாக்கியது அவ்விரதம். வந்து பெண்கள் வந்து யானையிலேருந்து இறங்குறாங்க. பெண்கள் இறங்குறாங்க. இப்ப எப்பவுமே இறங்கணும்னு சொன்னா அப்படியே மேலே பொருளையும் குதிக்க முடியாது. யானை மடக்கி உட்காரும். அதுக்கப்புறம் யாராலும் கையை பிடிச்சுக்கணும். பிடிச்சுன்னு அது மடக்கின கால் மேலே இவங்க காலை வைப்பாங்க. காலை வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க இறங்கி விடுவாங்க. அப்படி இறங்கி வராங்க. கொவை நோக்கிய வாய்களை இந்திர கோபம் கவி நோக்கின என்று கொள் காட்டின மயில்கள் நபி நோக்கிய நலங்கொன் மேகலை புலம் சாயல் செவி நோக்கின திரிவன போல திரிந்த. இந்திர கோபம் அப்படிங்கிற பூச்சி, இந்திரகோப பூச்சிகள்
சிகப்பு வண்ணத்துல இருக்கக்கூடிய ரெட் பர்ட்னு சொல்லாம சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இந்திரகோபம்னு பேர். மயில்லாம் இந்த பெண்கள் இறங்குறது பார்த்துதான், எல்லாம் காட்டு மயில் இல்லையா, நாட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்தது இல்லை, அவங்களுடைய சிவந்த வாயை பார்த்தது. இந்திர கோபம் போய் அங்க உட்கார்ந்து இருக்கு. ஏன்னா அது இந்திர கோபம் வந்து இதுக்கு தீனி. இது இந்திர கோபத்தை சாப்பிடக்கூடிய வேட்கையும் இருந்தது. என்ன நினைச்சிட்டு அவங்க வாயை பார்த்துட்டு வாயில இந்திர கோபம் உட்கார்ந்து இருக்குன்னு நினைச்சிட்டு கப்பி நோக்கி இந்திர கோபம் கப்பி நோக்கின என்று இந்திர கோபம் அவர்களுடைய உதடுகளை கவ்வி இருக்கின்றன என்று நினைத்தவார் என்று கொள். நவீனோக்கிய மான்களை போன்ற நவீன மான் நவீனோக்கிய நலங்குண் மேகலை பொலஞ்சாயல் அழகிய மேகலையை அணிந்த மான் போன்ற கண்களை பெற்ற பெண்களின் சாயலை நோக்கியவாறு திரிந்தன. அவர்கள் பின்னாலேயே திரிந்து கொண்டிருந்தனர். எதுக்காக? அவங்களுடைய வாயை இந்திர கோபம் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் பின்னாலே சுற்றி அலைந்து கொண்டிருந்தனர். இது ஒரு காட்சி. இதுக்கு அடுத்தது குதிரைகள். இதுவரைக்கும் யானை காட்சி பார்த்தோம். இப்போ குதிரை காட்சிகளை பார்த்தோம். உய்க்கும் வாசிகளில் இழிந்து இள அன்னத்தின் ஒதுங்கி மெய் கலாபமும் குழைகளும் இழைகளும் விளங்க தொக்க மென்மர நிழல்பட துவன்றிய சூழல் புக்க மொங்கையர் பூத்த கொம்பாம் என பொழிந்தனர். அந்த குதிரைகள் இருந்து உய்க்கும் வாசிகள் இழிந்து தாம் ஏறி செல்லுகின்ற குதிரைகளில் இருந்து இறங்கி வருகின்ற பெண்கள் இளமையான அன்னங்களைப் போல அவற்றிலிருந்து ஒதுங்கி மெய் கலாபமும், கலாபம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் போன வாரமும் பார்த்தோம். 16 வடங்களை கொண்ட மேகலாபரணம், 16 வடங்களை கொண்ட இடையணி. இது கலாபம் என்பதற்கு ஒரு பொருள். இன்னொரு பொருள் மயில் தொகை. இவங்க வந்து மெய் கலாபமும் குழைகளும் இழைகளும் விளங்க தொக்க மென்மர நிழல் பட, என்ன அந்த நிழல் படுமாறு அமைந்த நிழல்பட துவன்றிய சூழல் புக்க மங்கையர் பூத்த கொம்பாம் என பொழிந்தனர். நிழல் தரும் மரங்களுக்கு அடியிலே ஒதுங்கிய மகளிர் எப்படி இருந்தார்கள் என்றால், இத்தனை அணிகலன்களை அணிந்திருந்த காரணத்தினால அது இயல்பான அந்த மணிகளுக்கே உரிய இயல்பான ஒளியும் சேர்ந்து கொண்டதுனால அவங்கள பூங்கும்பு மாதிரி இருந்தார். உய்க்கும் வாசிகள் இழிந்தன அன்னத்தின் ஒதுங்கி மெய் கலாபமும் குழைகளும் இழைகளும் விளங்க தொக்க மென்மர நிழல்பட துவன்றிய மென்மரங்களில் நிழல் தம்மீது படுமாறு துவன்றிய அமைந்த அந்த சூழலிலே புகுந்த மகளிர் பூத்த கொம்பாம் என பொழிந்தனர். அது ஒரு காட்சி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது என்ன? படிக்கணும். படிக்கணுமா?